என்னது? கேஸ் தீந்து போச்சா? அதுவும் 25 நாளே ஆகல. அதுக்குள்ளயா? இது ஏதோ ஒரு சினிமா வசனம் இல்லங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பாதி நடுத்தர வர்க்க வீடுகள்ல, குறிப்பா மாச கடைசில கையில காசில்லாத நேரத்துல புஸ்ஸுன்னு கேஸ் தீரும்போது நம்ம நெஞ்சில ஏற்படுமே ஒரு திக் திக் பயம். அந்த பதற்றம் இருக்கே, அதுக்கு அளவே இல்ல. இதோ இவர்தான் நம்ம ரகு. ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு மாசம் பொறந்தா வாடகை, பால் கணக்கு, ஸ்கூல் ஃபீஸ்னு பட்ஜெட் போடுற சராசரி நடுத்தர வர்க்க குடும்ப தலைவர். என்ன சுமதி, போன மாசம் 10ஆம் தேதி தான் சிலிண்டர் வாங்கின ஞாபகம். இன்னைக்கு தேதி 5 தான் ஆகுது. அதுக்குள்ள காலி பண்ணிட்டியா? சிலிண்டர்ல சமைக்கிறியா இல்ல கேஸ அப்படியே குடிச்சிடுறியா? இப்படி போனா நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் சிலிண்டருக்கே தான் சரியா இருக்கும் போல. இப்படி பர்ஸ தடவிக்கிட்டே அடுத்த சிலிண்டருக்கு 800 ரூபா 900 ரூபாய் எங்க தேடுறதுன்னு பதறாரு ரகு. இவங்க நம்ம சுமதி அக்கா. காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு ராத்திரி 11 மணி வரைக்கும் கிச்சன்லயே தவம் இருக்கிற ஒரு டென்ஷன் இல்லத்தரசி. அட போங்கங்க, காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்ன கேஸ ஊதிவா தள்ளுறேன்? 3 வேளை சமைக்கணும், ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு சுடுதண்ணி போடணும். இதுல நான் எங்க சிக்கனம் பண்றது? முடிஞ்சா நீங்களே சமைச்சு பாருங்க என்ன எரிச்சல் ஆகுறாங்க சுமதி அக்கா. ஆனா நண்பர்களே, இதே வீட்ல இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அதே சுமதி அக்கா, அதே ரகு. ஆனா அந்த பழைய சிலிண்டர் போட்டு இன்னைக்கு 90ஆவது நாள். ஆமாங்க, 3 மாசம் ஆகியும் இன்னும் அந்த சிலிண்டர் ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க வீட்ல சிலிண்டர் எத்தனை நாள் வருது? 25 நாளா, 30 நாளா, இல்ல 40 நாளுக்கு மேல தாண்டவே மாட்டேங்குதா? நீங்களும் ரகு மாதிரி மாசம் மாசம் சிலிண்டர் காசுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இது மேஜிக்கா இல்ல லாஜிக்கா? சுமதி அக்கா வெறும் 10 நிமிஷம் செலவு பண்ணி கத்துக்கிட்ட அந்த ரகசிய மாஸ்டர் பிளான் என்ன? இதோ 3 மாசம் ஒரு சிலிண்டரை வர வச்ச அந்த புரட்சிகரமான டிப்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வீட்டு பட்ஜெட்டும் இனி சேஃப். ஒரு மாசத்துக்கு முன்னாடி சுமதி அக்காவோட நிலைமையே வேற. அது ஒரு திங்கட்கிழமை காலை. வாசல்ல ஸ்கூல் வேன் ஹார்ன் சத்தம் கேக்குது. ரகு அவசரமா ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரத்துல புஸ்ஸுன்னு ஒரு சத்தம். ஆமாங்க, சிலிண்டர் ஆஃப் ஆயிடுச்சு. அன்னிக்கு அந்த கிச்சன்ல ரகுவோட திட்டம், சுமதியோட ஆதங்கமும் ஒரு போர்க்கள மாதிரியே இருந்தது. ஏன்னா இது வெறும் சிலிண்டர் தீர்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல. இங்க பாரு சுமதி, இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேஸ் விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒரு சிலிண்டர் வாங்க 1000 ரூபாய்க்கு மேல ஆகுது. காய்கறி விலை, பெட்ரோல் விலைன்னு எல்லாம் ஏறி போச்சு. கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு இப்படி புஸ்ஸுன்னு புகையா போனா நான் என்ன பண்றது? மத்தவங்க வீட்ல எல்லாம் சிக்கனமா பண்றாங்க. உனக்கு மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? நான் மட்டும் என்ன வேணுமா பண்றேன்? அரிசி வேகணும்னா அடுப்பு எரிஞ்சுதானே ஆகணும். சுடுதண்ணி இல்லாம புள்ளைங்களுக்கு குளிக்க வைக்க முடியுமா? விலைவாசி ஏறுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீங்க குடுக்கற பட்ஜெட்ல குடும்பத்தை ஓட்டுறதுக்குள்ள எனக்கு தான் தெரியும். நண்பர்களே, நிஜமா சொல்லுங்க, இது சுமதி அக்கா வீட்டு பிரச்சனை மட்டும்தானா? இல்ல நம்ம எல்லாருடைய வீட்டு வழியும் இதுதானா? சிலிண்டர் புக் பண்ணும்போது ஐயோ மறுபடியும் இவ்வளவு ரூபாயான்னு நீங்க யோசிச்சதுண்டா? வர வருமானம் அப்படியே சிலிண்டருக்கே போகுதேன்னு உங்க வீட்லயும் சண்டைகள் வந்திருக்கா? நாம எங்க தப்பு பண்றோம்னு என்னைக்காவது அடுப்படியில நின்னு யோசிச்சிருக்கீங்களா? அன்னிக்கு ரகு கோபமா கிளம்பி போன பிறகு சுமதி அக்கா அழுதுக்கே உட்கார்ந்திருக்கல. கண்ணு தொடச்சிட்டு ஒரு சபதம் எடுத்தாங்க. இருங்க ரகு, இந்த விலைவாசி உயர்வையும் தாண்டி இந்த முறை ஒரு சிலிண்டரை 3 மாசம் கொண்டு வரலனா என் பேரு சுமதி இல்ல. 1 ரூபா கூட வீணாக்காம எப்படி சமைக்கணும்னு இந்த உலகத்துக்கே நான் காட்டப் போறேன். அப்படி ஒரு வைராகியத்தோட அன்னிக்கு நைட்டே சுமதி அக்கா கையில ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துக்கிட்டு அவங்க கிச்சன்ல ஒளிஞ்சிருக்கிற அந்த கேஸ் திருடர்களை வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்ச அந்த முதல் திருடன் யாரு தெரியுமா? தி சீக்ரெட் டிப்ஸ். டிப் 1, த ப்ரீ-வார் ப்ரீ-ப்ரிப்பரேஷன். சுமதி அக்கா கவனிச்ச முதல் விஷயம். நாம பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? அடுப்ப பத்த வச்சுட்டு அதுல பாத்திரத்தை வச்சுட்டு தான் அப்புறமா காய்கறி நறுக்குறோம், மசாலா டப்பாவை தேடுறோம். இதுல தான் 15% கேஸ் சத்தமே இல்லாம வீணாகுது. நண்பர்களே, நீங்களும் இதத்தானே பண்றீங்க. அடுப்புல கடாய வச்சுட்டு அப்புறம் தானே வெங்காயம் நறுக்க ஓடுறீங்க. அந்த 2 நிமிடம் வீணாகிற கேஸ் ஒரு மாசத்துல எத்தனை ரூபாய காலி பண்ணுது தெரியுமா? சுமதி அக்கா டிப்ஸ். முதலாவது, தி சோக்கிங் சீக்ரெட், ஊற வைத்தல். சுமதி அக்கா இப்போ ஒரு மிலிட்டரி ரூல் போடுறாங்க. பருப்பு, அரிசி, ஏன் சில கடினமான காய்கறிகளை கூட சமைக்கிறதுக்கு 20 நிமிடம் முன்னாடி ஊற வச்சுட்டாங்க. இதனால வேக்காடு பாதி நேரத்துல முடிஞ்சிரும். விசிலே வராம பருப்பு வெந்துடும்.
ஒரு சிலிண்டர்ல 10 நாளை எக்ஸ்ட்ரா கொண்டு வர ரகசியமே இதுதான். இரண்டாவது, ஃப்ரிட்ஜ் டு ஸ்டோவ். குளிர்ச்சியும் சூடும். ஃப்ரிட்ஜில இருந்து பால் அல்லது காய்கறியை எடுத்த உடனே அடுப்புல வைக்க மாட்டாங்க. ஐஸ் கட்டியா இருக்கிற பொருளை சூடாக்க உங்க சிலிண்டர் எக்ஸ்ட்ரா வேலைய செய்யும். அதனால அத ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகுதான் அடுப்புல வைப்பாங்க. மூன்றாவது, வாட்டர் லாஜிக். தண்ணீர் அளவு. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி போதும்னா எதுக்கு 3 கிளாஸ்? அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்கிறதுக்கு ஆகிற கேஸை மிச்சம் பிடிச்சாங்க. டிப் 4, இண்டக்ஷன் ஸ்டோவ். இப்போ சுமதி அக்கா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வைக்கிறாங்க. அதுதான் இண்டக்ஷன் ஸ்டோவ். என்னது, இண்டக்ஷன் அடுப்பு யூஸ் பண்ணா கரண்ட் பில் ஷாக் அடிக்கும், பில் ஏறிடும்னு பயப்படுறீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிற பல பேர் நினைக்கிற அந்த தப்பான கணக்க இப்போ சுமதி அக்கா உடைக்க போறாங்க. சுமதி அக்கா ஒரு தெளிவான கணக்கு போட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சிலிண்டர் விலை 800லிருந்து 900 ரூபாய தாண்டிடுச்சு. ஒரு தடவை அடுப்ப பத்த வச்சாலே ஒரு குறிப்பிட்ட அளவு கேஸ் செலவாகுது. குறிப்பா அதிக நேரம் எடுக்கக்கூடிய சுடுதண்ணி போடுறது, பால் காய்ச்சறது, சாதம் வடிக்கிறது போன்ற வேலைகளுக்கு மட்டும் இண்டக்ஷன் அடுப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல முதல் 100 யூனிட் கரண்ட் இலவசம். அதுக்கப்புறமும் கூட ஸ்லாப் ரேட் படி பார்த்தா காலையில அவசரத்துக்கு 5 நிமிடம் பால் காய்ச்சறதுக்கோ இல்ல குளிக்கிறதுக்கு 10 நிமிடம் சுடுதண்ணி போடுறதுக்கோ ஆகிற கரண்ட் செலவை விட அதுக்கு செலவாகிற கேஸோட விலை ரொம்பவே அதிகம். அக்கா என்ன செஞ்சாங்க தெரியுமா? டிஃபன் செய்யறதுக்கு மட்டும் கேஸ் அடுப்பை யூஸ் பண்ணிட்டு மத்த சின்ன சின்ன வேலைகளை இண்டக்ஷன் அடுப்புக்கு மாத்தினாங்க. இதனால அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் சிலிண்டர் காசு மிச்சமாகுது. ஆனா கரண்ட் பில்ல பெரிய வித்தியாசம் தெரியல. இதுதான் தமிழக இல்லத்தரசிகளோட ஸ்மார்ட் கால்குலேஷன். உங்க வீட்லயும் இண்டக்ஷன் அடுப்ப கரண்ட் பில் வரும்னு பயந்து பரன் மேல தூக்கி போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல சுமதி அக்கா மாதிரி சாமர்த்தியமா யூஸ் பண்ணி கேஸ மிச்சம் பண்றீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்க பயம் தெளியட்டும். சமையலறையின் சூட்சுமங்கள். நம்ம சுமதி அக்கா. இங்கதான் அவங்க கையாண்ட அடுத்த மிகப்பெரிய ஆயுதம், மூடி வைத்தல். நம்மள பல பேரு குழம்பு கொதிக்கும்போது அந்த வாசனை வீடு முழுக்க வரணும்னு தட்டை திறந்து வச்சுட்டே சமைப்போம். ஆனா சுமதி அக்கா என்ன செஞ்சாங்க தெரியுமா? எது செஞ்சாலும் ஒரு தட்டு போட்டு மூடிடுவாங்க. அந்த ஆவி உள்ளேயே தங்கி ஒரு குக்கர் மாதிரி வேலை செய்யும். இதனால வேக்காடு பாதி நேரத்துல முடிஞ்சிடும். நண்பர்களே, நீங்க சமைக்கும்போது பாத்திரத்தை மூடி வைக்கிறீங்களா? இல்ல அந்த ஆவியெல்லாம் ஜன்னல் வழியா வெளியே போயிட்டு இருக்கா? யோசித்து பாருங்க. அந்த ஆவிதான் உங்க கேஸை மிச்சம் பண்ண போகுது. த பர்னர் சீக்ரெட். பர்னர் ரகசியம். அப்புறம் ஒரு மிக முக்கியமான விஷயம், உங்க அடுப்போட பர்னர் எப்படி இருக்குன்னு கவனிச்சிங்களா? அந்த ஓட்டைகள் அடைச்சிருந்தா நெருப்பு மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்துல வரும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க கேஸ் முழுசா எரியாம காத்துல கலந்து வீணாகுதுன்னு அர்த்தம். அது பாத்திரத்தையும் கருப்பாக்கும், உங்க காசையும் கரியாக்கும். சுமதி அக்கா இப்போ வாரம் ஒரு முறை பர்னரை கிளீன் பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க. இப்போ நெருப்பு பளிச்சுன்னு நீல நிறத்துல, அதாவது ப்ளூ ஃப்ளேம்ல வருது. இதுலயே 10% கேஸ் மிச்சம். இறுதியா அந்த சிம் மோட். இதுதான் பல பேருக்கு தெரியாத ரகசியம். தண்ணி ஒரு முறை 100 டிகிரி செல்சியஸுக்கு கொதிச்ச பிறகு நீங்க அடுப்பை எவ்வளவு வேகமா வச்சாலும் அந்த தண்ணியோட சூடு மாறாது. அப்புறம் எதுக்கு அடுப்பை ஃபுல்ல வச்சு கேஸ விரயம் பண்ணணும்? சுமதி அக்கா இப்போ தண்ணி கொதிச்ச உடனே அடுப்ப சிம்முக்கு மாத்திடுவாங்க. இதனால சமையலும் அதே வேகத்துல நடக்கும். ஆனா கேஸ் மட்டும் ரொம்ப கம்மியா செலவாகும். நீங்க இன்னைக்கு சமையல் பண்ணும்போது இத ட்ரை பண்ணி பார்க்க போறீங்களா? உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் அது உதவியா இருக்கும். 90 நாள் விக்டரி. சரி, இதெல்லாம் செஞ்சு கடைசியில என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? இதோ கரெக்டா 90வது நாள். 3 மாசம் முடிஞ்சு இன்னைக்கு தான் அடுத்த சிலிண்டர் புக் பண்றதுக்கான மெசேஜே ரகுவோட போனுக்கு வருது. ரகுவால இத நம்பவே முடியல. என்ன சுமதி, விளையாடுறியா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேஸ் விலை ஏறுற வேகத்துக்கு 25 நாள்லயே சிலிண்டர் தீந்துடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா நிஜமாலே இன்னும் அந்த பழைய சிலிண்டர் தான் ஓடுதா? இல்ல எனக்கு தெரியாம ரகசியமா உங்க அம்மா வீட்ல இருந்து ஏதாவது மாத்திட்டியா? 90 நாள் ஆகியும் இன்னும் சிலிண்டர் வருதுன்னா இது பெரிய விஷயம் சுமதி. இல்லங்க, இதுல எந்த மேஜிக்கும் இல்ல. நம்ம ஊர விலைவாசிக்கு நாம தான் புத்திசாலியா மாறணும். நான் சொன்ன அந்த சின்ன சின்ன மாற்றங்கள், அந்த ஒழுக்கம், அதுதான் இன்னைக்கு 3 மாசம் முடிஞ்சும் இன்னும் அடுப்பை எரிய வைக்குது.
பாத்தீங்களா, நீங்க சிலிண்டருக்குன்னு எடுத்து வச்ச அந்த 2 மாசத்து காசு இப்போ நம்ம கையில மிச்சமா இருக்கு. என் சாமர்த்தியத்தை இப்பவாவது ஒத்துப்பீங்களா? நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 1000 ரூபாய்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மாசம் 1000 ரூபாய்னு கணக்கு வச்சா கூட 3 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர்னா வருஷத்துக்கு நீங்க குறைஞ்சது 8000 9000 ரூபாய மிச்சம் பண்ணலாம். இந்த காசு இருந்தா ஒரு வருஷத்துக்கான கரண்ட் பில் கட்டலாம், இல்ல உங்க பிள்ளையோட ஒரு செமஸ்டர் ஃபீஸுக்கு இது உதவியா இருக்கும். இது வெறும் கேஸ் மிச்சம் இல்ல, உங்க உழைப்போட மிச்சம். ஆமாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு இல்லத்தரசியும் ஒரு சின்ன பட்ஜெட் மந்திரி தான். அவங்க மனசு வச்சா வெறும் சமையல் மட்டும் இல்ல, விலைவாசி உயர்வையும் ஜெயிச்சு குடும்பத்தோட மொத்த பட்ஜெட்டையுமே மாத்தி அமைக்க முடியும். சுமதி அக்கா சாதிச்சு காட்டிட்டாங்க. நீங்க உங்க வீட்ல இந்த 90 டேஸ் சேலஞ்ச எப்போ ஆரம்பிக்க போறீங்க? நண்பர்களே, ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கனம் அப்படிங்கிறது கஞ்சத்தனம் கிடையாது. அது நம்ம குடும்பத்தோட கஷ்டப்பட்டு உழைச்ச காச வீணாக்காம இருக்கிற ஒரு அற்புதமான கலை. சுமதி அக்கா செஞ்ச இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீங்களும் உங்க வீட்ல இன்னைக்கே ஃபாலோ பண்ணி பாருங்க. மாசம் ஒரு சிலிண்டர் காசு, அதாவது அந்த 1000 ரூபாய் மிச்சமானாலும் வருஷத்துக்கு 12000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இந்த 12000 ரூபாய் இருந்தா உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல Dress எடுக்கலாம், அவங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு கட்டலாம், இல்ல ஒரு சின்னதா ஒரு தங்க நகை சேமிப்பு கூட ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு இல்லத்தரசியும் நினைச்சா அடுப்படியிலிருந்து ஒரு பெரிய பொருளாதார புரட்சியையே பண்ண முடியும். விலைவாசி உயருதுன்னு கவலைப்படுறத விட நாம எப்படி சாமர்த்தியமா சேமிக்கலாம்னு யோசிக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க வீட்டு சுமதிகளுக்கு இல்ல இல்லத்தரசிகளுக்கு இத உடனே ஷேர் பண்ணுங்க. அவங்க அந்த 90 நாள் சேலஞ்ச ஜெயிக்க நீங்க ஒரு உந்துதலா இருங்க. மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு ரூபாயும் எப்படி சேமிக்கலாம், எப்படி வளர்க்கலாம்னு இன்னும் பல சூப்பர் டிப்ஸோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சேமிப்போம், உயர்வோம். நன்றி, வணக்கம்.